தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மடத்துங்க போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். அதற்கமைய அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான விசாரணையில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருந்த 20 நாள் காலத்தில் அவர் பயன்படுத்திய அனைத்து மின்னணு சாதனங்களையும் விசாரணை நோக்கங்களுக்காக குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க உத்தரவிடுமாறு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வழங்குவதற்கான வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிக்கையொன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் 2025 4ஆம் மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேவேளை முன்னதாக அவற்றின் செல்லுபடியாகும் காலம் நேற்றுடன் முடிவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. நெலுவ பெலவத்த வீதியில் தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற லொரியுடன் முச்சக்கர வண்டி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்கள் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் நெலுவ கலுபோ வெட்டியாவ பகுதியைச் சேர்ந்த 55 மற்றும் 27 வயதுடைய 2 பெண்களாவர். நெலுவில் இருந்து பெலவத்தை நோக்கி சென்ற லொரி பெலவத்தையிலிருந்து நெலுவ நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் கனுவ பிரதேசத்தில் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மேகதென்ன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை குருநாகல் மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான மின்னணு உபகரணங்களை ஒரு திட்டத்தின் கீழ் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் குறித்த மின்னணு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் உரிமை அளிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்திற்கு கணனிகள், நகல் இயந்திரங்கள், தொலைநகல் இயந்திரங்கள் மற்றும் மொபைல் போன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் கண்டியில் உள்ள தும்பர போகம்பரை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி தேசப்பந்து தென்னக்கோன் ஏப்ரல் 3ஆம் தேதி மாத்தறை தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் எனவும் அதுவரை சிறையில் உள்ள தனி பாதுகாப்பான அறையில் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. போம்புரு எல்ல நீர்வீழ்ச்சி அருகே நேற்றைய தினம் வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. களுத்துறையிலிருந்து போம்புரு நீர்வீழ்ச்சி பார்வையிட வந்த ஒரு குழுவை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தின் போது வாகனத்தில் சுமார் 15 பேர் இருந்ததாகவும் அவர்களில் 2 காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருக்ஷான் தெரிவித்தார்.
அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலையை 10 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு பீரோ வரிட்டாஸ் ஆய்வு சான்றிதழ்களை அனுமதிப்பது உட்பட பல இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை திருத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகை லியான்வல துத்திரிப்பெட்டிய மற்றும் வடரைக்கு இடையான ரயில் கடவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக கலனிவெளி ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. நாரக்கேன்பட்டு கிரிமண்டல மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. காலி நெலுவ பகுதியில் பலூன் ஒன்று தொண்டையில் சிக்கியதால் 11 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பெற்றோர் வீட்டில் இருந்தபோது குறித்த சிறுவன் பலூனை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது பலூன் வெடித்து அதில் ஒரு துண்டு சிறுவனின் தொண்டையில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுவன் நெலுவ மேதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைக்கு அமைய ஒரு சிகரெட் விற்பனைக்கு 75% வரி விதிக்கப்பட வேண்டும் எனவும் ஹர்ச டி சில்வா சுட்டிக்காட்டினார். அத்தோடு சிகரெட் வரி குறித்து பாராளுமன்றத்தில் மிக விரைவில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா இதன்போது வலியுறுத்தினார். அனைத்து கிராமங்களுக்கும் சமமான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிக திறமையான தொழிலாளர்களை அனுப்புவதே புதிய அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிக திறமையான தொழிலாளர்களை அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.